ப்ரோ டீம் கூட அதான் இரு ப்ரோ உள்ளே வரேன், ஒரு நிமிஷம் இரு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். நம்மள்ட்ட 1 வீக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கூட ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கும் டைம் இருந்திருக்காது, கில்டுவார், அப்புறம் காலேஜி, அப்படி இப்படின்னு டைமே இருந்திருக்காது, என்னால் ப்ளே பண்ண முடியாது. சரி ப்ரோ, இன்றைக்கி எப்படியாவது உனக்காக ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டீம் கோடு கொடுத்து அவரையும் உள்ளே வர வச்சிட்டேன். அவர் வரும்போது அவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்துட்டார். பரவாயில்ல, அவர் ஃப்ரெண்டாக தமிழ் பசங்களாக இருந்தால் சூப்பர் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்குள்ளே போயிட்டாங்க. அதில் வந்து அரியலூரில் தாம்சன்லேருந்து 11வது இடத்துல ஒரு பையன் இருப்பான். சரி, அவனை ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்பான். சரி வேணாம், மேட்சுக்குள்ளே வந்தால் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, இது கிராண்ட் மாஸ்டரில் வேறு இருக்கிறானுங்க. சரி, கிராண்ட் மாஸ்டர் லாபி நல்லா கொஞ்சம் சரியான கேம் பிளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பசங்க இடத்துக்கு ஹிந்திக்கார நண்பர் ஒருத்தர் கனெக்ட் ஆகிடுவார். ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே போனோம். ஹிந்திக்கார நண்பர் ஒருத்தர் கனெக்ட் ஆகிடுவார். அப்புறம் என்னங்க, அவர் பக்கத்தில் இந்த சிபிஆர்ட இறக்கி விடுவார். சிபிஆர்டில் இறங்குனா எங்கள் கூடயே ஒரு ஸ்குவாடு வருவானுங்க. அவனுங்க நான் பார்க்க மாட்டேன். சரி, மேலே எப்பயுமே ஒரு கன்று கிடக்கும். அதனால அதை நினச்சிக்கிட்டு மேலே இறங்குவாங்க. மேலே இறங்குனா அடங்கப்பத்தா ஒன்றுமே கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டேய் பைத்தியங்களா, மேலே கன்று வச்சிருங்கடா, நாங்கள்லாம் இறங்கி எப்பட்றா அப்படின்ட்டு கீழே இறங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காதுங்க. மடசே கேட்காம போயிடுச்சு. ஐயோ என்னடா நீங்கள், அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்கே இறங்கி கன்னை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம கையிலையும் ஒரு மினி ஊசி தான் இருக்குமா, அதை வச்சு டேமேஜ் பண்ணுவேன். பக்கத்தில் ஒரு கன்று கிடக்கும் நீட்டாக ஊசி மாதிரி, அதை வச்சு நல்ல ஒரு டேமேஜ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு டேமேஜ் பண்ணிட்டு இங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் பின்னாடிலேருந்து ஒரு அக்கா வந்து ஒரே அழுத்தி நம்மளை படுக்க வச்சுருவாங்க. நம்ம அப்புறம் அந்த ஹார்ட்டை தொட்டு நம்ம செத்துருவோம். சரி, நம்ம பசங்க யாராவது பக்கத்தில் இருப்பாங்க ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் இங்கே ஒரு பையன் மேலே ஏறிட்டான். எப்படி ஆகி பண்ணிட்டு கன்று கிடச்சி மேலே ஏறினான்னு பார்த்தா அந்த லாஞ்சர் அடித்து வந்திருக்காப்புல. அப்புறம் இவர் நம்ம ஹிந்திக்கார நண்பர் வந்து நாங்கள் 2 பேரும் செத்துவிட்டோமா, நான் ஒருத்தன் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 2 பேருமே செத்துவிட்டோமா. அப்புறம் நம்ம நண்பர் போயிட்டு எங்களை தூக்கி விட்றாரு. தூக்கி விட்டது பிறகு சரி அங்கே போவேன்னா அவனுக்கு இவள்கிட்ட எப்படியும் நல்ல லூட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அங்கே போவார். சரி, அவர் போகிறாரு, நம்மள்ட்ட டபுள் பிஸ்டல் இருக்குது, கொஞ்சம் பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கிட்டையும் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அங்கே போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம கீழே இங்கேயே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்குனா இறங்கின வேகத்துக்கு உனக்கு இருக்குடா தம்பி அப்படின்ட்டு இறங்கின வேகத்துக்கு அடிப்பாங்க. அடடா என்னடா அடி இது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒளிஞ்சு மெடிக்கெட் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். மெடிக்கல் சுற்றிட்டு எங்கே இருக்கானுங்க பார்த்தா தூரத்தில் ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்துருவான், ஆனால் அடிக்க முடியாமல் போயிடும். சரி, அவன் வருவான் பக்கத்தில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாங்க பின்னாடிலேருந்து ஒரு புல்லட்டு சர்ன்னு வரும். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு எனிமி இருக்கான். அடே என்னடா இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவில் அவனை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. டேமேஜ் தான் போவோம், பயப்புள்ள போய் பக்கத்தில் ஒழிஞ்சிடுவான், நம்மளுக்கு டேமேஜ் கொடுப்பான். அப்புறம் நின்று எப்படியாவது 1 டாப் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பவரை போட்டு பார்ப்பாங்க. அதேமாதிரி வருவான், மேலே தூக்கி போடுவான். அப்புறம் அவன் க்ளோவால் போட்டுருவான். நம்ம ஃப்ரெண்டு ஸ்கைலர் போடுவாப்பில், அதுக்கிட்டே அவன் பேக் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நீயும் பேக் அடிக்கிறேன், நான் வந்து இப்போ என் டீமெட்டை ரிவ்யூ பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 கன்று கிடக்கும், அதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போனால் அவன் ரிவ்யூ பண்ணிட்டு ஓடிட்டுருப்பான். இப்போயாவது ஒன்று அழுத்தி முடிக்கிறேன்னான்னு சொல்லிட்டு பார்த்தா என்கிட்ட இருந்த 2 க்ளோவாலையும் போட்டு விட்ருவேன். அப்புறம் என்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் இருக்காது, பக்கத்தில் வந்தால் அடிச்சு விடுவான்ட்டு பக்கத்தில் போயிட்டு எங்கேயாவது கன்று கிடக்குன்னு பார்த்தா ஒரு மேக்ஸிமம் கிடந்தது. அதுக்கிட்டே நம்ம நண்பர் வந்து ஹெல்ப் மீன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே அந்த இது மேலே போய்ட்டு ட்ரிக் பண்ணி எப்படியாவது மேலே ஏறி அந்த பயலை அடிச்சு போடலான்னு பார்த்தா 2 பேர் குதிக்கிறானுங்க. அடடடடடா, இவனிங்க தானே நம்மளை அடித்தானுங்க, அந்த அக்கா தாங்க நம்மளை அடிச்சுது. இப்போ பாருங்கள், அக்கா என்னையாவக்கா அடிக்கிற அப்படின்ட்டு 2 புல்லட்டு ஹெட்டில் செவப்பு கடலில் மட்டுமே போவாங்க. சரியான அடி அடிச்சுட்டு இங்கே ஓடிட்டு இருப்பான். மேகில் ஒரு அழுத்தி என்னடா அடிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு எம்மோட்டை போட்டு விட்டு அந்த புள்ளைய போய் பார்த்தா இன்னும் அங்கே தான் உருண்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் ஒரு அட்டி பொழந்து விட்டு அப்படியே இருப்பாங்க. இங்கே தானே அவன் வந்தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் ஓடி இருக்க மாட்டான், இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பான் போல், எங்களுக்கு தெரியாது. சரி, நம்ம அங்கே போவோம், சோனுக்கு போவோன்ட்டு நான் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓடுன்னு ஓடுனா இங்கே போவாங்க, உள்ளே போயிட்டு P90 கிடக்கும். சரி வேணாம், இந்த வாட்டி நம்ம வந்து இந்த கல்லில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே சுற்றி வருவான். அங்கே தான் இருந்தான், எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, அவன் காணாமட்டான் போல், எங்கேயோ ஓடிட்டான் போல், நம்மளுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் ஓடி இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அப்புறம் இங்கே கொஞ்சம் புல்லட்டு காந்தது, அப்புறம் கிரைனேட்லாம் காந்தது, அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு
மறுபடியும் போக ஆரம்பிச்சிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தா தேர்ட் லெவல் பேக். ஆஹா இது போதும் நம்மளுக்கு, இது போதும் நம்மளுக்கு அப்படின்ட்டு போய்ட்டு ஏரமெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். வேறு வழி இல்லை, நம்ம ஓடி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் லவ்லி அவர் வந்து வடக்கு நண்பர். அப்புறம் ஜாக்கி சான் அவர் வந்து நண்பரோட சப்ஸ்கிரைபர். ஃப்ரெண்டு சுலைமான் அவர் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரு. எல்லாருமே இருப்பாங்க. அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் போட முடியாது, கொஞ்சம் நல்ல சரியான சிரிப்பு அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். அவங்களும் மைக் ஆன் பண்ணல, நானும் மைக் ஆன் பண்ணல. ஆனால் மைக் ஆன் பண்ணாமலேயே அவங்கள்ட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துங்க. ஹெல்ப் மீன்னா கரெக்டாக வந்துடுறாங்க, எனிமி ஸ்பாடர்னா கரெக்டாக வந்துடுறாங்க. நான் செம்ம. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சுலைமான் அவர் அடி கொளுத்த ஆரம்பிச்சிடுவார். பார்த்தா இங்கே எவனும் இருக்க மாட்டான். சரி நம்ம ஒரு ஆன்டிகிட்ட போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஹிட் லிஸ்ட்டை போடுவாங்க. ஹிட் லிஸ்ட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கும் போல். நான் இங்கேருந்து ஓடி போகிறது கட்டியும் அந்த ஹிட் லிஸ்ட்டை நம்ம தலைவருங்க அடித்து காலி பண்ணி விடுவார்கள். காலி பண்ணிடுவாங்க. இன்னையா மனசு சங்கடமாக இருக்க, நம்ம ஹிட் லிஸ்ட்டு போட்டால் அவங்க சாவடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேனே, சரியான வெறியான கேம் பிளே. அவங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸை அடித்து எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அப்புறம் அங்கே மேலே ஒரு எனிமி இருப்பான், அவனை அடிக்கலான்ட்டு இங்கே மேலே ஏறி போவாங்க. போய் சும்மா ஸ்கோப் போட்டு பார்ப்பேன் இருப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் இருப்பான், நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி தூக்கி விடுவார்கள். ஓசி கில்லு. அப்புறம் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட மேட்ச் விளாண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளாட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் என்ன, அவங்க கில்லு நான் கில்லு, அவங்க கில்லு நான் கில்லுன்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோப்பு வேணும்னு சொல்லுவேன், அப்புறம் ஸ்கோப்பு கூட கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஹாண்டட் பையன் ஓடுன்னு ஓடுவான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அவன் ஓடலிங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அட ஜோக்கர், ஹாண்டட் உனக்கு போட்டிருக்கோம், நீ எங்களுக்கு பயப்படாத நீ ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இதை சாப்பிட்டு அப்படியே ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே பாருங்கள் சுலைமான்னு லவ்வு, அவங்க 2 பேருக்கும் வெறி பிடிச்சிச்சு போயிருக்கு. அவனுங்களை போட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனை போய் போட்டாங்க. அவனை இல்லையடா நம்ம போடலையடா அப்படின்னு பார்த்தா அவனை வேற ஒரு எனிமி போட்டுவிட்டான். நான் விட்டுவோமா, நாங்கள் இங்கே ஒரு எனிமி இப்போ தான் ஓடிட்டுருக்கான். அவனை சரியான அடிப்பாங்க. ஆனாலும் நம்மளால் அவனை அடித்து கில் எடுக்க முடியாது. அதையும் ஓசியில் எடுத்து போடுவாங்க. சரி பரவாயில்ல, அவர் வந்துட்டு இங்கே ஒரு 4x கிடக்கும், அதை போய் எடுத்துக்கிட்டு சரி ஏகேக்கு பதிலாக நம்ம ஸ்கார் எடுத்துப்போம், ஸ்காருக்கு நம்மள்ட்ட நல்ல ஸ்கின் இருக்குது அப்படின்ட்டு ஸ்கார் எடுப்போங்க. ஸ்கார் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு இன்னொரு ஹாண்டட் வேறு, நம்ம பசங்க அங்கே போய் ஹாண்டட் போட்டு விட்ருவாங்க. அந்த ஹாண்டட் பையன் துரத்துன்னு நம்மளை துரத்திட்டு வரான். அடடடா, பெரிய கையில் நம்ம ஹாண்டட் போட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ஓடுவோங்க. சரி இங்கே நம்ம ஃப்ரெண்டை அடித்து நம்ம ஹாண்டட் பையனை அடித்து கொண்டானுங்களே, அவனுங்க இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பங்க. அதுக்கட்டி நம்ம சுலைமானை காலி பண்ணிடுவானுங்க. நம்ம பையன் போயிட்டு அவரை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடாரு. எங்கடா இருக்கான்னு பார்த்தா மாலை அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் நின்று அட்டிக்கிறாங்க. அவனுக்கும் நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன். நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்தா மறுபடியும் ஓச்சிக்கல. ஏன்டா ஓச்சிக்கலாவே அடிக்காதீங்கயா, நானும் பாவையா, நானும் கொஞ்சம் 5 ஸ்டாரில் இருக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் ப்ளஸ் ஆகணும் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தா இதுக்கு மேலே விட்டா நம்மளை பின்னாடி விட்டு அடிச்சிருவானுங்க. இங்கே நின்று ஒரு ஆளாவது நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். வருவானுங்கன்னு என்ன சேர்த்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். சரி வந்தானுங்கன்னா இதுக்கு ஒரு 50 டேமேஜ் கொடுக்கும். அப்போ கரெக்டாக எங்கே இருக்கான்னு பார்த்தா அடிச்சிடலான்ட்டு இந்த இதை போடுவாங்க. அது பேர் என்னதே, ஏதோ இது பேர் மறந்து பிடிச்சிங்க. ஐயோ சுடுற மிஷினுன்னு வச்சுப்போம் நம்மளே, சுடுற மிஷினை போடுவாங்க. அவனும் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டான், பக்கத்தில் வந்துட்டான். அங்கே பாருங்கள் ஒருத்தன் இப்போ துள்ளி பார்ப்பேன் பாருங்க, துள்ளி பார்க்குறான். நான் இந்த இது இருக்குன்னா அடித்தா இதுக்கு தான் டேமேஜ் விடுது. கடவுளை பக்கத்தில் போய் அடித்தா மறுபடியும் இதுக்கு தான் டேமேஜ் விடுது. சரி அடடா, அவன் அடித்து கொண்டு விட்டாங்க இந்த புள்ளைய. சரி பக்கத்தில் போய் அட்டி போட்டு நின்று இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கிட்டையும் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் விட்டியார ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ளேடா வரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே அவன் வரல. அப்புறம் இங்கே ஒருத்தன் இருப்பான், இன்னும் அவனை சரியான டேமேஜ் கொடுத்தா அவனும் நம்மளுக்கு கில்லு வராது. அடடா பாவி பயலோடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஒரே ஒரு கில்லாது கொடுக்கடா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போ சப்ஸ்கிரைபர் தானே அடிச்சுட்டு போகிறாங்கன்னு இப்போ சொல்லிட்டு விட்டங்க. அப்புறம் பொத்துன்னு கீழே வச்சுட்டேன். நான் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணால் அது வேறு இடத்துக்கு எனக்கு கூப்பிட்டு போகுது. அடடடா அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நாக் பண்ணி போடுவான். அட என்னடா ஏய் அப்படின்ட்டு நான் மட்டும் அவனை அடிச்சு நாக் பண்ணிட்டு என் ப்ரோவையும் ரிவ்யூ பண்ணிட்டு
போய் அவனுக்கு ஒரு எமௌண்ட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கிட்டையும் ஓடி போவாங்க. அதுக்கிட்டையும் இன்னொரு எனிமி வந்துவிட்டான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டு நான் இங்கே ஹெல்ப்பிங்குவா அங்கே 2 பேரும் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறானுங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்ட்டு நினச்சா அதேமாரி வந்து ஹெல்ப் பண்ணாருங்க நண்பர். அப்புறம் நம்மள்ட்ட மெடிக்கிட்டு போகிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த இது போன்ஃபயர் இருக்கான்னு பார்த்தா போன்ஃபயர் நம்மள்ட்ட இல்லை. அட கடவுளே, போன்ஃபயர் நம்ம வைக்காமல் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட ஆரம்பித்தோம். மெடிக்கிட்ட போட்டுட்டு அப்புறம் அந்த ஒத்தையடி கன்று இருக்கும். ஒத்தையடி கண்ணில் தான் இப்போ நம்மளுக்கு நல்லா விளையாட வந்துருச்சா. என்னடா ரவுண்டு குளோவால் இதுக்குள்ளே எவனாவது இருக்கானான்னு பார்த்தா ஒருத்தனையும் காணா. அவனை முடிச்சு விட்டானுங்க நம்ம பசங்க. அப்புறம் என்ன ஜோனு வர ஆரம்பிச்சிட்டு நம்ம பசங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கய்யா என்னை விட்டு. நான் அப்புறம் என்ன பண்ணுறது, நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஹெல்ப்மியை போடுவேன். சரி மெடிக்கிட்ட போடுவோம். மெடிக்கிட்டு நம்மள்ட்ட லைஃப் கம்மியாக இருக்குது, மெடிக்கிட்ட போடுவோன்ட்டு மெடிக்கிட்ட போடுவாங்க. மெடிக்கிட்ட போட்டு அங்கே ஒரு மெடிக்கிட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு மெடிக்கிட் போட்டு இன்னொரு ஃபுல் மெடிக்கிட் எடுக்கலான்னு பார்த்தா என்னோடய மெடிக்கிட்டு ஃபுல்லாகவே தான் இருக்கும், குறையாது கொஞ்சம் கூட. சரி இதுக்கு மேலே மெடிக்கிட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹெல்ப்மி தாங்க போடுவேன். அங்கே இருந்து நம்ம நண்பர் கரெக்டாக நான் தான் சொன்னேன் மைக் ஆன் பண்ணி பேசுகிறனால அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் இங்கே ஆபத்தில் தவிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கிட்டே நான் இங்கே ஒரு ஃபுல் மெடிக்கிட்ட போட்டு அவர் பக்கத்தில் ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஓடுனா அவர் வந்தால் சரியான வண்டியை ஓட்டிகிட்டு வராருங்க. அங்கே பாருங்கள், அப்படி வந்து ஒரு கட்டடிப்பார் பாருங்கள். கட்டடிச்சா ஏரிக்குள்ளே போய் விடுவார். அடடா ஆக்சிடென்ட் பண்ணாத தலைவரே, என்னை காப்பாற்றணும், அப்புறம் நீயும் செத்து போடாத, அப்புறம் நம்ம நண்பர்கள் தவிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் வண்டியில் ஏறிட்டு மெடிக்கிட்ட போட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், லவ் 7 கில்லு ஓசி கில்லு ஃபுல்லாக அந்த லவ் தான் எடுத்துருக்காரு போல். அடடா வழக்கு நண்பர், என்ன நண்பர் இப்படி பண்ணுறீங்களே, ஏன் நண்பர் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜோனுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு கார் வேணாம், கார் நம்மள்ட்ட பவர் இல்லையா, அடிச்சு போடுவானுங்க அப்படின்ட்டு காரை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. அப்புறம் எங்களை ஒரு மஷ்ரூம் இருக்கும், அதை உட்காந்து நல்லா டேஸ்ட்டாக உப்பு மிளகா தூள் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுவிட்டு என்னய்யா ரோட்டு கடை காளான் மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ரோட்டு கடை காளான் இல்லை, இது ஃப்ரீ ஃபயர் காளான்னு சொல்கிறாங்க. அடடடடடா எனக்கு தெரியாத போச்சே. ஐயா நம்ம ஸ்கேருக்கு தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்கேருக்கு ஒரு சிப்பை போட்டு விட்டு அட்டி பார்த்தா அதுக்கிட்டே அங்கே சொறி இழுத்துட்டாங்க நம்ம நண்பனை. இங்கேருந்து நான் பேக்கப் கொடுக்குறதுக்காக இங்கேருந்து ஸ்கோப் போட்டுலாம் பார்ப்பாங்க. ஆஹா இன்னொரு நாளே முடிச்சு விட்டானுங்க, ஸ்குவாடு பிறகு நம்ம ஓடி போடுவோம், அந்த பக்கத்தில் போய் ரிவ்யூ பண்ணுவோன்ட்டு அங்கே போவேன். ஓடுவேன். என்னடா இவன் இங்கே இருக்கிறத விட்டுட்டு அங்கே எங்கேயா போகிறான் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்குது ப்ரோ, நான் அங்கே போய் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இதை குறித்து காட்டுவேன். அப்புறம் மட்டும் தான் சமாதானம் ஆகிருப்பாங்க போல். அப்புறம் போய் பார்த்தா எப்படியும் எனக்கு தெரியும், எப்படியும் அங்கே எனிமிங்க இருப்பானுங்க, இப்படி வாய்ப்பே இல்லை, ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முயற்சி தானே, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. அதே போல் எனிமிங்க அங்கே இருப்பானுங்க. ஐயோ மன்னிச்சிடுங்க, இப்போ தாங்க சாப்பிட்டேன், அதுக்கிட்டே ஏப்பம் வர ஆரம்பிச்சிச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்களாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து சரியான அடி ஆரம்பிச்சிடுவாங்க. என் ஃப்ரெண்டுங்க வேறு என்னையா இவர் ரிவ்யூ பண்ண மாட்டாராங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நம்மள்ட்ட உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிடுவான். மெடிக்கிட்டு போட்டு பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். அவனும் வெளில வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு வந்து நான் வெளில போய் அடிக்கிறான், அவன் என்ன அடிக்கிற நேரத்தில் நீ அவனை அடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டானுங்க போல். நான் இவனுக்கு எய்ம் வச்சா ஆட்டோ எய்ம் அங்கே போய் லாக் ஆகுது. அட கொடுமையே, என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மெடிக்கிட்டு மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்மள்ட்ட இருக்கிற மெடிக்கிட்டு 5 தான் இருக்குது. எப்படா இவனுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு பார்த்தா தலைவர் அதே போல் வெளில வந்து உட்காராருங்க. கட்டுப்பே சரியான வெறி. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோவில் போட்டு இருப்பேன். பின்னாடி பெட்டாக்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்த நேரத்தில் தலையில் சரியான ஒரு அடி அடிச்சுட்டு கிளியர் பண்ண முடியாது. அதுக்கிட்டே அவன் ஃப்ரெண்டு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவான். சரி இதுக்கு மேலே இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓட ஆரம்பிச்சிடுவான். ஓடி போய் கொஞ்சம் அளவு குறையிற வரைக்கும் அப்படியே சர்வே அடிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு எனிமி பையன் நின்றுக்கிட்டு இருப்பான். பவரை விட்டு பார்த்தா அவன் மாட்டிக்குவான்.
அவனை இன்னும் விடக்கூடாதா, ஓடினாலே அவனை நான் இப்போ முடிச்சு விட்றோன்னு போட்டு தவி 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 அடிப்பாங்க. ஆனால் அவனுக்கு டேமேஜே ஆகாது. காலில் என்னமோ பவர்லாம் வச்சுட்டு ஓடுறாரு. என்னடா ஏய் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் நின்னா ஒரே அழுத்தி முடிச்சு விட்றாரு. நம்ம நண்பன் நம்மளை ரிவ்யூ பண்ண வந்தால் அவனே முடிச்சு விட்ருவாங்க. மனுஷன் சங்கடமாக இருக்கியா ஐயா இப்படி பண்ணுறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என் கூட விளாட்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.